புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. அவங்க தான் வந்து மகாலட்சுமி. ஓகேங்களா? போயிட்டு ஒரு தாமரை பூ வாங்கி வைங்க. மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பெயரில் கூட வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். 2 நெய் விளக்குகள் போடுங்க. மகாலட்சுமி சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதேமாரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே விலகும். ரொம்ப நாளாக வந்து குலதெய்வத்துக்கு வந்து பூஜை போகலான்னு வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பூஜைகள் வந்து தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தடைகள் அனைத்துமே விலகும். குழந்தைகளுடைய படிப்பில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் 29, 1, 2, 4 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 66 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் தான். ஓகேங்களா? சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு வில்வ மாலை கட்டி போடுங்க. இல்லை வில்வ மாலை வந்து கட்ட முடியல அப்படின்னா வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய பேருக்கே வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. சிவபெருமான் சன்னதி வந்து 11 முறை வந்து சுற்றிவாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமமான மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். இதேமாதிரி சுற்றி வந்துட்டு சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய உடல்நலம் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? எப்போவுமே சுறுசுறுப்பாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக சிட்டு மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே தீர்ந்துடுங்க. இந்த வாரத்தில் 28, 30, 2, 3 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்கள் வந்து எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை மட்டும் பார்க்கலாம். 1 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து யார் அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க. புற்று அம்மனாக இருந்தாலும் சரிதான், இல்லை மகா மாரியம்மனாக இருந்தாலும் சரிதான், முத்து மாரியம்மனாக இருந்தாலும் சரிதான். அந்த அம்மன் கோவிலுக்கு போங்க. அரளிப்பூ மாலை வந்து கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு உங்களுடைய பெயருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அம்மன் சன்னதிக்கு வந்து 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. மனமுருக அம்மன் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மன் சன்னதி வந்து 20 முறை வந்து சுற்றி வாங்க. இதுதான் மிக மிக சிறப்பான அற்புதமான ஒரு விஷயம் வந்து. ஓகேங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். இந்த வழிபாடு நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் 29, 1, 3, 4 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அமைது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 2 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.